இந்த கம்பன் விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற பெருமக்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெருமக்களே, இந்த நிகழ்ச்சி இருக்கிறதே, இதுவே தெய்வ சங்கல்பத்தோடு நடக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளம் முதலிலேயே எனக்கு தெரிந்தது. ராமகாதை பற்றிய விழாவிற்கு வந்தவர்களை வரவேற்க கண்ணனே வாருங்கள் என்று எல்லோரையும் அழைக்கிறார். ஒரு உலகத்தரம் வாய்ந்த இலக்கியத்தை ஒருவர் தன்னுடைய தாய்மொழியிலேயே படிக்க முடிவது என்பது ஒரு ஆனந்தமான வரம். கம்பன் அருளால் இந்தியாவிலேயே அது தமிழர்களாகிய நமக்கு மட்டுமே வாய்த்திருக்கிற ஒரு வரம். அதுவும் இன்றைக்கு இந்த தலைப்பு இருக்கிறதே சிக்கலான தலைப்பு. இந்த தலைப்பு நான் கொடுத்த தலைப்பு தான். பொதுவாகவே ஆண்கள் தலைப்பிலே சிக்கிக்கொள்வது என்பது காலம் காலமாக நடந்து வருகிற ஒன்று. அது பேச்சாளருக்கும் பொருந்துகிறது என்பது என்னை பார்த்தால் புரியும். அறம் என்றால் என்ன என்று ஒரு எளிய விளக்கம் சொல்லாமல் அறச்சிக்கல்கள் பற்றி பேச போனால் அது அறம் ஆகாது. அறம், தர்மம், உய்நெறி, வாழ்நெறி என்று பல்வேறு சொற்களால் இலக்கிய உலகம் அதை குறிப்பிடுகிறது. அறிஞர்கள் காலம் காலமாக வழிகாட்டியிருக்கிறார்கள். ஆனால் வள்ளுவனைப் போல மிகச் சுருக்கமாக எது அறம் என்பதை வேறு யாரும் சொல்லவில்லை. அவன் ஒரே வரியிலே முடித்து விட்டான். அறம் என்றால் என்ன? மனத்துக்கண் மாசு இலன் ஆதல் அனைத்து அறம். இந்த ஒரு வரிக்கு எனக்கு சில நாளுக்கு முன்னால் தூத்துக்குடி போயிருந்தப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமான அனுபவம் கிடைச்சது. சில நாளுக்கு முன்னால் தூத்துக்குடி போயிட்டு திரும்பி வந்ததே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். சில நாள்னது ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாலன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு நிகழ்ச்சி பேசி முடிச்சுட்டு நான் கீழே இறங்குறேன். நல்லா வேட்டி சட்டையோட ஒரு பெரியவர், நெத்தியில் கட்டுக்கட்டா விபூதியெல்லாம் பூசிட்டு அங்கேருந்து வந்து எங்கிட்டக்க, ஐயா வணக்கம், நீங்கள் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு கூப்பிட்டார். நான் உடனே சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா என்னை யாராவது சாப்பிட கூப்பிட்டா உடனே போயிடுறது என்னுடைய வழக்கம். வேணா கூப்பிட்டு பாருங்க. இருந்தாலும் அவர் கூப்பிடுறாரேன்றதுக்காக உடனே ஒத்துக்கிட்டா நம்ம ப்ரெஸ்டீஜ் சரியாக இருக்காது. என்ன விஷயம், ஏன் எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு அவர் ஒரு நல்ல காரணம் சொன்னார். இல்லைங்கய்யா, இந்த ஊருக்கு எந்த தமிழறிஞர்கள் வந்தாலும் அவங்கள கூட்டுக்கிட்டு போய் எங்கள் வீட்டில் சாப்பாடு போடுறதே எங்கள் வழக்கம். அப்படிங்களா? அப்படி யாரெல்லாம் வந்திருக்கிறாங்கன்னு அவர் சொன்னார். கீவாஜா வந்திருக்காக, ஆசாஞா வந்திருக்காக, மூவா வந்திருக்கிறாங்க, பேராசிரியர் சாலன் பாப்பையா வந்திருக்கிறாங்க, நீங்களும் வரணும் அப்படின்னார். எனக்கு 2 மகிழ்ச்சி. ஒன்று, சாப்பிட கூப்பிடுறார். 2வது, இந்த தமிழறிஞர் பட்டியலில் என்னையும் வச்சிருக்கிறார். போன நல்ல 2 இனிப்பு, 2 காரம், 2 கறி, 2 கூட்டு, பாயசம், வடை எல்லாம் பிரமாதமான விருந்து. அது முடித்த பிறகு அப்புறம் பீடா கொடுத்தாரு. அதையும் போட்டு முழுக்க எந்திரிக்கலான்றப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, அடுத்தது தூத்துக்குடிக்கு எப்போ வருவீங்க அப்படின்னு. நான் மறுபடியும் இன்னொரு விருந்துக்கு தயாராகணும் போல இருக்குதே அப்படின்னு. ஏன், என்ன விஷயம்னு. இல்லை, நீங்கள் அடுத்த தடவை வர்றப்போ திருப்ப கொடுத்துட்றேன், ஒரு 20,000 இருந்தால் கொடுத்துட்டு போங்கன்னாரு. எனக்கு அப்போ தான் தூக்கி வாரி போட்டுது. இவர் தமிழறிஞரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறவர் இல்லை, தமிழறிஞரையே கூப்பிட்டு சாப்பிட்றவர். இப்போ வருகிறவர்களுக்கு உணவளிப்பதுன்றது ஒரு அறம் தான், எளிய அறம் தான். ஆனால் இப்போ இவர் செய்கிறாரே, இதை அறம் என்று நாம் ஒத்துக்கொள்வோமா? மாட்டோம். ஏன்? அவர் சாப்பாடு போடுற மாதிரி பர்சையே கொஞ்சம் கொஞ்சமாக காலி பண்ணுறவர். அப்போ வள்ளுவன் சொல்லுகிறான், அறம் என்பதற்கான அளவுகோல் மனத்துக்கண் மாசு இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது அறம். இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்றைய தேதியில் சூழல் எப்படி இருக்கிறது என்றால், அறவழியில் செல்பவர்களுடைய நிலைமை இருக்கிறதே, அது கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஒரு அலுவலகம் இருக்குது, நான் லஞ்சமே வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார்னு வச்சுக்குவோம். லஞ்சம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கிற அந்த அலுவலகத்தில் அவர் தான் அத்தனை பேருக்கும் எதிரியாக நினைக்கப்படுவார். யாரையா இந்த ஆள், இவனும் வாங்க மாட்டான், நம்மளையும் வாங்க மூட மாட்டான், வைக்கப்போரில் பட்ட நாய் மாதிரி அப்படின்னு ஒரு நல்ல பட்டம் வேற கொடுப்பாங்க. நான் எந்த நிலையில் இருந்து அறத்தில் இருந்து நழுவ மாட்டேன் என்பதே அறத்தால் ஒருவருக்கு வருகின்ற முதல் சிக்கல். சார், ராமனுக்கு முடிசூட்டுவது அப்படின்னு முரசறைந்து தகவல் தெரிவிக்கிறார்கள். இது கூனியினுடைய காதிலே விழுகிறது. கூனி நேரடியாக
கைகேயை பார்ப்பதற்கு போகிறாள். உங்களுக்கு வரலாறு தெரிகிறது. கைகேயி உடனே அப்படியான மகிழ்ச்சியோட மாலையை கட்டி அவ கையில் கொடுக்கிறான். இப்ப கூனி என்ன செய்தாள்ங்கிறத கம்பன் எழுதுறான் பாருங்க. தெளித்தனள் உறப்பினள் சிறு கண் தீ உக விழித்தனள் வைதனள் வெய்துயிர்த்தனள் அழித்தனள் அழுதனள் அம்பொன் மாலையால் குழித்தனள் நிலத்தை கொடிய கூனியேனா. 4 வரி பாட்டுல 8 வினை சொற்கள். தெளித்தனள் உறப்பினள் சிறுகண் தீ உக விழித்தனள் வைதனள் வெய்துயிர்த்தனள். இதுதான் கம்பனுடைய முத்திரை. ஏன் தெரியுங்களா? பொதுவா ஒருத்தர் உணர்ச்சி அதிகமாக வெளிப்படுகிற பொழுது கம்பன் பொதுவா இது மாதிரி எழுத மாட்டான். அதிகாயன் இறந்துட்டான், ராவணன் என்ன அவனுடைய வெளிப்பாடு இருக்குதா, கம்பன் எழுதுற விதத்தை பாருங்க. நானும் முனியும் அழும் நகும் திசையினை நோக்கும் வசையினை நோக்கும் இமையோரை நோக்கும், இப்படிதான் எழுதுவான். அன் அள் விகுதி வராது. உணர்ச்சி மிகுதிப்பட்டு ஒருவரிடம் வெளியாகிற பொழுது அன் அள் விகுதி வராது. இலக்குவன் மயங்கி விழுந்து கிடக்கிறான். ராமன் எப்படி தவித்தானா? ஆவி சோறும் உணர்வு சொருகும் இலக்குவா என்று அழைக்கும். அங்கெல்லாம் இயல்பாக உணர்ச்சி உச்சத்தை தொடுகிறது. எனவே அவர்கள் அப்படி நடக்கிறார்கள். இங்கே செயற்கையாக இவளுடைய மிகை நாடகம்ன்றத கம்பன் ஆழ்விகுதி மூலமாகவே மிகையாக வெளிப்படும் நாடகம் என்பதனால் தெளித்தனள் உயிர்த்தனள் உறப்பினள் தீவுக விழித்தனள்னு எழுதுறான். இப்ப உடனே மனம் மாறி விடுகிறாள். நீ இனிமே கவலைப்படாத, பர்ஃபார்மன்ஸில் நான் இனிமே எப்படி பின்னுறேன் பாரு அப்படின்னு தசரதன் வருகிறான். தசரதனிடத்திலே சொல்லுகிறாள். தசரதன் அப்படியே தேவி உன்னை தேவியாக கொண்டேன் அல்லேன் கொடும் கூற்றமாக கொண்டேன் அப்படின்னுலாம் பேசுகின்றான். பிறகு மயங்கி விழுந்து விடுகிறான், இறந்தும் விடுகிறான். பெருமக்களே, இங்கேதான் ஒரு சிக்கல் வருகிறது. என்ன சிக்கல்? எந்த நிலையிலும் நான் அறவழியிலிருந்து மாறமாட்டேன். கைகேயிக்கு எப்பொழுதோ கொடுத்த வார்த்தை சொல் மீறமாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டில் இருந்ததனாலேயே உயிரையே விடுகிற அளவிற்கு தசரதன் ஒரு சிக்கலை சந்திக்க வேண்டி இருக்கிறது. அதனாலதான் பாருங்க, அறம் என்பது மிகவும் கனமான விஷயம். எனவேதான் அதை தாங்குபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள்னு ஒரு அறிஞன் எழுதினான். எல்லாரால அது முடியாது. அது மட்டும் இல்ல, அறம் என்பதற்கு அது கையில் பற்றுகின்ற ஆயுத அறமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் பின்பற்றுகிற இந்த வாழ்நெறி அறமாக இருந்தாலும் சரி, அது இடையினோ இது வல்லினோ. மற்றபடி கவனமாக இல்லை என்றால் கையாளுகிறவர்கள் ரத்தம் சிந்த வேண்டி வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் அந்த ஒரே சொல்லையே தமிழன் இரண்டையும் குறிப்பதற்காக பயன்படுத்துகின்றான். சார், இது ரொம்ப தசரதன் தான் இதுக்கெல்லாம் உசுர விடுறான். கொடுத்த வார்த்தையை மீற மாட்டேன்னு தசரதன் தான் இதுக்கெல்லாம் உசுர விடுறான். இப்போ நம்ம கிட்டக்க இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. கைகை 2 வாரம் கேட்குறாம நம்மகிட்ட கேட்டால் சுலபமாக இதை சமாளிச்சுட்டு போயிடலாம். இப்போ எங்கிட்டே கைகை கேட்டால் சுலபமாக சமாளிச்சிருவேன். என்ன வரமா? எப்போ கொடுத்தேன்? சொல்லவே இல்லை, ஞாபகமே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? வாட்ஸ்அப்பில் ஏதாவது வீடியோ கிளிப்பிங் ஏதாவது இருக்கா? ஆதாரம் என்ன? சரி, இதை விட இன்னும் சுலபமாக சமாளிக்கலாம். என்ன தபார், நீ சம்பராசூர யுத்தத்தில் தேர்ல அச்சாணி கழண்டப்போ உன்னுடைய விரலை விட்டு என்னை காப்பாத்தின. என் உயிரை காப்பாற்றினாய்ன்றதுக்காகத்தான் நான் பதிலாக 2 வரங்களை கொடுத்தேன். உயிரை காப்பாற்றியதற்காக கொடுத்த வரத்தை இப்ப நீ என் உயிரையே எடுக்கிற மாதிரி பயன்படுத்துறதுன்றது எந்த வகையிலும் சரியில்லை. அதனால இது நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு மாற்றலாம். அட, அது கூட வேணாங்க. ராவோட ராவா கைகேயை போட்டு தள்ளிட்டு மறுநாள் காலையில் என் பத்தினி பறவை காய்ச்சலால் பரலோகம் போனாள் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வேணா ஒரு மணிமண்டபம் கூட கைகைக்கு கட்டிடலாம். எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது, யாருக்கும் சந்தேகமும் வராது. ஆனால் எந்த நிலையிலும் நான் இதிலிருந்து மாறமாட்டேன் என்கிற உறுதிப்பாட்டில் சொல் அறம் என்னிடம் இருந்து அணுவும் பிழகாது என்கிற காரணத்தினால்தான் சொல் அறம் மாறாத அந்த மூர்த்தியை கம்பன் நல் அறமூர்த்தி என்கிற பெயரிலே சிறப்பாக கொண்டாடுகிறார்.